சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. அந்த பானு தான் இந்த விவகாரத்தை வெளிக்கொணர்ந்து வந்த ஒரு பெண். அந்த பானு உடனே ஓடி வந்து பார்க்குறாங்க. அவருக்கு கையெல்லாம் ஏதோ ஸ்விக்கி சொமோட்டோல வீடுகளில் வந்து உணவுப் பொருள் டெலிவரி பண்ணுற மாதிரி பாக்கெட்டில் இருந்து ஒரு பையை திறந்து அந்த பைக்குள்ளே இருந்து எடுத்து கள்ளச்சாராயத்தை கொடுத்துட்டு போகிற கல்ச்சர் அந்த கிராமத்தில் இருந்துட்டு இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் மீது 12 வழக்கு இருக்குது. அந்த 12 கேஸுமே அவர் கள்ளச்சாராயம் காய்ச்சின வழக்கு. அவர் தான் இதில் மெயின் அக்யூஸ்ட். அவர் தான் சப்ளை பண்ணார் எல்லா வீடுகளுக்கும் போய் எல்லா ஏரியாலையும் சப்ளை பண்ணவர். அந்த கோவிந்தராஜ் மீது 12 வழக்கு இருக்கு. அவரே குண்டர் சட்டத்தில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு வெளியில் வந்தவர். மாதத்திற்கு 15 பேர் மீதாவது எஃப்ஐஆர் போடப்படுகிறது. யாரெல்லாம் கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க அவர்கள் மீது போடப்படுகிறது. ஆனால் தமிழகத்தில் ஒரு குறைவான விலைக்கு கிடைக்கக்கூடிய குவார்ட்டர் அப்படின்னு சொல்றது 140 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய வீரன், டைமண்ட், எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராண்டுகள். இந்த பிராண்டுகளை தான் ஓரளவு மதுப்பிரியர்கள்ட்ட கேட்டால் இதெல்லாம் அடித்தா அடுத்த நாள் பயங்கரமாக தலைவலிக்கும். அரசினுடைய கவனத்துக்கு தெரியாதா, காவல்துறைக்கு தெரியாதான்னா முழுக்க 100% உள்ளூர் காவலர்களுக்கு தெரிந்துதான் மெத்தனால் எப்படி வருது. ஏன்னா மெத்தனாலை அளவுக்கு அதிகமாக சேர்க்கிறப்ப தான் இந்த மரணங்கள் சம்பவிக்குது. அதனால் மெத்தனால் எப்படி வருதுங்கக்கூடிய ஒரு நூலை பிடித்த அதிகாரிகள் விசாரணை நீண்டு கொண்டே போகிற போது தான் கருணாபுரத்தை சுற்றி 100 மீட்டர் தூரத்தில் தான் கள்ளக்குறிச்சி காவல் நிலையம் இருக்கு. ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய தாசில்தார் ஆபீஸ் இருக்கு. இங்க எல்லாம் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் கூட பாதிக்கப்பட்டவர்கள், உயிரிழந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு இணைப்பு பின்னல் இருக்கு. ஒரே வலைப்பின்னலுக்குள்ள எல்லாருமே இருக்காங்கன்னா அனைவருமே கூலி தொழிலாளர்கள். நீங்க அங்க இறந்தவர்களுடைய பட்டியலை பார்க்கலாம். கணவனும் மனைவியுமா சேர்ந்திருந்தவங்க இருக்காங்க. ஒரே குடும்பத்தில் அண்ணன் தம்பி இறந்தவங்க இருக்காங்க. குண்டர் தடுப்பு சட்டம் தமிழகத்தில் முதலாக அமல்படுத்தப்பட்டதே கள்ளச்சாராய ஒழிப்புக்காக தான். 1982 ஆண்டில் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் முதல்ல குண்டர் தடுப்பு சட்டம் அமல்படுத்தப்பட்டுச்சு. அந்த குண்டர் தடுப்பு சட்டம் கொண்டு வந்ததனுடைய நோக்கமே கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறது. வாவ் தமிழா நேயர்களுக்கு அன்பான வணக்கம். கள்ளக்குறிச்சி சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே உலுக்கி எடுத்திருக்கு. 40க்கு 40 வென்றோம். தமிழகம், புதுவை உட்பட 40க்கு 40 நாடாளுமன்ற தொகுதிகளையும் வென்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப உற்சாகத்தில் இருந்த தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த சம்பவம் பெரிய துயரத்தை கொடுத்துருக்கு. அதையெல்லாம் தாண்டி ஆளும் கட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் போராட்ட சூழலுக்குள்ள தள்ளிவிடக்கூடிய ஒரு நெருக்கடியும் தந்திருக்கு. கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்ச்சியான இந்த மரணங்களுக்கு காரணம் என்ன? 40க்கும் அதிகமான மக்கள் உயிர் பலி இழந்திருக்கக்கூடிய நிலையில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கவே முடியாதா? கள்ளச்சாராயம் எப்படி அந்த மாவட்டங்களில் வேரூன்றுது? அதுக்கான பின்னணி என்ன? எப்படி இந்த மாதிரியான தொடர்ச்சியான மரண சம்பவங்கள் சம்பவிச்சிச்சுன்னு பல்வேறு வகையான கோணங்களில் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பொதுவாக நம்மளுடைய பொது புத்தியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கக்கூடிய சமாச்சாரம் வந்து ஏதோ குக்கிராமத்தில், ஏதோ ஒரு கிராமத்தில் யாருக்குமே தெரியாமல் ஒரு ஒதுக்குப்புறத்தில் எங்கேயோ தான் விற்பனை நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்மளாம் உள்வாங்கியிருக்கிறோம். ஆனால் நம்மளோட அந்த புரிதல்களை எல்லாம் அடியோட மாற்றி அமைக்கிற விதமாக நடந்தது தான் கள்ளக்குறிச்சி சம்பவம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியா இன்னைக்கு கண்ணீர்புரமாக மாறி இருக்கக்கூடிய அந்த கருணாபுரம் ஏரியா எங்கே இருக்குது தெரியுமா? கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்குது. அதுலேயும் கள்ளக்குறிச்சி நகராட்சியில் 7வது வார்டில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் கருணாபுரம். அந்த கருணாபுரம் பக்கத்தில் இருக்கிறது பஸ் ஸ்டாண்டு மட்டும் இல்லை, பக்கத்திலே ஒரு கோர்ட்டும் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றமும் இருக்குது. அந்த நீதிமன்றத்துக்குள்ள நீதி தேவதை தன்னோட கண்களை மூடியிருப்பாங்க. நீதி தேவதை கண்களை மூடியிருக்கிறதுனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஏழை, பணக்காரன், ஜாதிய ரீதியான பாகுபாடு, மத ரீதியான பாகுபாடு, இது எல்லாத்தையும் கடந்து சட்டத்தின் முன்னாடி எல்லாரும் சமம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் கண்களை மூடியிருப்பாங்க நீதி தேவதை. ஆனால் அந்த கருணாபுரத்தை சுற்றி 100 மீட்டர் தூரத்தில் தான் கள்ளக்குறிச்சி காவல் நிலையம் இருக்குது. ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய தாசில்தார் ஆஃபீஸ் இருக்குது. இங்கெல்லாம் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் கூட, காவலர்களும் கூட கருணாபுரத்தில் நடக்கக்கூடிய கள்ளச்சாராய விற்பனையை பற்றி கண்டுக்காம நீதி தேவதை கோர்ட்டுக்குள்ள ஒரு நல்ல நோக்கத்துக்காக கண்ணை மூடி இருக்கிற மாதிரி வெளியில் இவங்கெல்லாம் கண்ணை மூடிட்டு இருந்திருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்படியான தொடர்ச்சியான மரணங்கள் அங்கே சம்பவிச்சதுக்கும் காரணமாக அமைஞ்சிருக்கு. கள்ளக்குறிச்சியில் அப்படி என்னதான் நடந்துச்சு? கள்ளக்குறிச்சியில் அந்த கருணாபுரம் பகுதியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சின்ன உதாரணமாக அங்கே என்ன வகையான மக்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிறதுலேருந்து நம்ம தொடங்குறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அந்த கருணாபுரம் பகுதியில் அதிகமாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பழங்குடி சமூக மக்களும் அதே மாதிரி பட்டியல் சமூக மக்களும் அதிகமான அளவில் இருக்காங்க. இவர்களுடைய பிரதான தொழில் அங்கே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அங்கே கூலி தொழிலாளர்களாக போகிறவங்க இருக்காங்க. காய்கறி சந்தைகள்லையும் மீன் சந்தைகள்லையும் சுமை தூக்கக்கூடிய தொழிலாளர்களாக போகிறவங்களும் இருக்காங்க. முழுக்க முழுக்க அந்த கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு இணைப்பு பின்னல் இருக்குது. ஒரே வலைபின்னலுக்குள்ளே எல்லாருமே இருக்காங்கன்னா அனைவருமே கூலி தொழிலாளர்கள். நீங்கள் அங்கே இறந்தவர்களுடைய பட்டியலை பார்க்கலாம். கணவனும் மனைவியுமா சேர்ந்திருந்தவங்க இருக்காங்க. ஒரே குடும்பத்தில் அண்ணன் தம்பி இறந்தவங்க இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருநங்கை கூட இறந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் பின்னணி என்ன, காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இவர்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வலைபின்னல்ங்கிறது இவங்கெல்லாம் கூலி தொழிலாளர்கள் அப்படிங்கிறது தான். கடுமையான உடல் உழைப்பு, காலையிலேருந்து மாலை வர அவங்க கடுமையான உடல் உழைப்பு செஞ்சு உடலை வருத்தி தன்னோட இரத்தத்தை வியர்வையாக சிந்தி கடினமான உடல் உழைப்பு செஞ்சுட்டு அவங்க வீட்டுக்கு அக்கடான்னு போய் சாய போகிறப்ப இந்த உடம்பு எவ்வளோ வலி வலிக்குது, எவ்வளோ பெயினாக இருக்குது. இதுக்கு இளைப்பாறுதலுக்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த வழி தான் சாராயம். அது ரொம்ப தவறான ஒரு மனரீதியான சிந்தனை தான். அந்த நேரத்தில் போய் அருமையாக தூங்கலாம். தமிழகத்தில் பெரும்பான்மையான கூலி தொழிலாளர்கள் மனநிலையில் உளவியலாக ஒரு தவறான சிந்தனை விதைக்கப்பட்டிருக்கு. உன்னுடைய உடல் உழைப்பு போகிறதுக்கு, உன்னுடைய அடுப்புகள்லாம் களையிறதுக்கு குடி ஒரு மருந்து அப்படிங்கிற விதமாக ஒரு தவறான சித்தாந்தத்துக்குள்ளே அவர்களே உள்வாங்கிக்கிறாங்க. அப்படி தான் அந்த கருணாபுரத்தை மக்களுக்கும் அது உள்வாங்கி இருந்துச்சு. உடல் உழைப்பு செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் எவ்வளோ தெரியுமா? அதிகபட்சமாக 350 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் தான் அவர்களுக்கு சம்பளம். சரி, அப்படியே நம்ம நேராக போய் டாஸ்மாக் கடையில் போய் மது வாங்கி குடித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு கணக்கு வைத்திருக்கிறாங்க. உள்ளதிலேயே தமிழகத்தில் ஒரு குறைவான விலைக்கு கிடைக்கக்கூடிய குவார்ட்டர் அப்படின்னு சொல்கிறது 140 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய வீரன், டைமண்ட், எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராண்டுகள். இந்த பிராண்டுகளை தான் ஓரளவு மதுப்பிரியர்கள்ட்ட கேட்டால் இதெல்லாம் அடித்தா அடுத்த நாள் பயங்கரமாக தலை வலிக்கும், தலை விண்ணுன்னு வலிக்கும், ரொம்ப லோக்கல் சரக்கு அப்படின்னு விமர்சிக்கக்கூடிய டைமண்ட், எக்ஸ்பிரஸ், வீரன் மாதிரியான சரக்குகள் தான் 140 ரூபாய்க்கு விற்கப்படுது. அதே நேரத்தில் குவார்ட்டர் 140 ரூபாய்க்கு விற்கப்பட்டாலும் கூட அதை ஒருத்தரே வாங்கி 2-3 பேராக சேர்ந்து பகிர்ந்து குடிக்கிற கல்ச்சரும் சில மதுப்பிரியர்கள்கிட்ட இருக்குது. அதை 30 ml, 90 ml அப்படின்னு 60 mlன்னு அவங்களே பங்கு வைத்து அதுக்கு ஒவ்வொரு வகையான பெயர் வைக்கக்கூடிய கலாச்சாரமும் இருக்குது. ஆனால் 150 ரூபாய் விலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது, அது ஒரு லோக்கல் சரக்கு கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு நிலை. இன்னொன்று, 150 ரூபாய் கொடுத்து அதை வாங்குறத விட 50 ரூபாய்க்கு கள்ளச்சாராயம் கிடைக்குதுன்னா கள்ளச்சாராயம் வாங்குறது தானே ஈஸி அப்படிங்கக்கூடிய உளவியலுக்குள்ள அந்த கூலி தொழிலாளர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறதான் இதில் வேதனை அளிக்கக்கூடிய விஷயம். 50 ரூபாய்க்கு எப்படி ஒரு 140 ரூபாய்க்கு அவர்களுக்கு ஒரு குவார்ட்டர் கிடைக்கிறதோ, அந்த 140 ரூபாய்க்கு மேலே அதை விற்பனை செய்தவருக்கு 10 ரூபா கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கல்ச்சர் இருக்கிறதா சொல்லி எதிர்கட்சிகள்லாம் கூட குற்றம் சாட்டினாங்க. அது கடந்து போன பழைய வரலாறு. இங்கே வெறும் 50 ரூபாய்க்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஸ்விக்கி, சொமோட்டோவில் வீடுகளில் உணவுப் பொருள் டெலிவரி பண்ணுற மாதிரி பாக்கெட்டில் இருந்து ஒரு பையை திறந்து அந்த பைக்குள்ளேருந்து எடுத்து கள்ளச்சாராயத்தை கொடுத்துட்டு போகிற கல்ச்சர் அந்த கிராமத்தில் இருந்திருக்கு, கருணாபுரம் பகுதியில் இருக்குது. அதை நம்ம கிராமம்னு சொல்கிறோம். ஏன்னா நகராட்சிக்கு உட்பட்ட 7வது வார்டில் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரங்கிறது ரொம்ப விளிம்பு நிலைக்கு கீழே இருந்திருக்காங்க. அவர்களுக்கு 150 ரூபாய் கொடுத்து நம்மளால் ஒரு குவார்ட்டர் வாங்க முடியலை, 50 ரூபாய்க்கு கள்ளச்சாராயம் கிடைக்குது, நம்ம உடல் வலியை போக்கணும்னு சொல்லி அவர்களெல்லாம் பரம்பரை குடிகாரர்கள் இல்லை, உடல் உழைப்பை வருத்தி கொண்டு தன்னுடைய உடல் உழைப்பினுடைய வலிகளை போக்குவதற்காக ஒரு தவறான பாதையாக அதை தேர்ந்தெடுத்தவங்க. அப்போ அவங்களுக்கு அப்படித்தான் கள்ளச்சாராயம் அறிமுகமாகுது. அந்த கள்ளச்சாராயத்தை அந்த பகுதியில் தொடர்ந்து சப்ளை செய்த, இன்றைய நாளில் கூட சப்ளை செய்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ், அவருடைய மனைவி, அவருடைய தம்பி தாமோதரன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இன்றைக்கு. அது மட்டுமே தீர்வு அமைஞ்சிருமா? கள்ளச்சாராயத்தை ஏன் அரசால் தடுக்க முடியல? ஏற்கனவே கடந்த ஆண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் விழுப்புரம் மாவட்டத்திலையும் குறிப்பாக மரக்காணம் பகுதியிலையும் கள்ளச்சாராய புழக்கத்தினால 20க்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருந்தாங்க. இந்த 2 சம்பவங்களையும் சேர்த்து அது நடந்து ஓராண்டுக்குள்ளே அடுத்த ஒரு சம்பவம் நடக்குது. கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நிமிடம் வரைக்கும் மரண செய்திகள் வந்துக்கிட்டே இருந்த வண்ணம் இருக்குது. அரசால் தடுக்கவே முடியாதா? கள்ளச்சாராயம் இன்னைக்கு நேற்று தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய பிரச்சனையா? நான் முன்னாடி குறிப்பிட்டதை போல் அந்த விழுப்புரத்திலையும் செங்கல்பட்டுலையும் நடந்த அந்த மரணத்தை தொடர்ந்து தான் முதல்ல மெத்தனால் எப்படி வருது, ஏன்னா மெத்தனாலை அளவுக்கு அதிகமாக சேர்க்கிறப்ப தான் இந்த மரணங்கள் சம்பவிக்குது. அதனால் மெத்தனால் எப்படி வருதுங்கக்கூடிய ஒரு நூலை பிடித்த அதிகாரிகள் விசாரணை நீண்டு கொண்டே போகிற பொழுது தான் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையிலிருந்து அவங்களுக்கு மெத்தனால் கிடைக்கிறது தெரிய அந்த ஆலைக்கே சீல் வைக்கப்பட்டது தொழிற்சாலைக்கு. அப்போ அது நடந்து ஓராண்டுகளுக்குள்ளே இப்படி நடக்குதுன்னா கள்ளச்சாராய பிரச்சனைக்கு தீர்வே கிடையாதா அப்படிங்கக்கூடிய கேள்வி ரொம்ப முக்கியமானது.
முதல்ல கள்ளச்சாராயம் எப்போ தமிழ்நாட்டில் பிரச்சனையாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் இதுதான். இன்னொரு விஷயம் இதில் இருக்குது. இந்திய அளவில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டு அந்த சட்டப்படி இந்தியாவே எல்லாருக்கும் அது பொருந்தும், ஏன்னா நாட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இயற்றப்பட்ட நாடு முழுவதும் அமலில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் தேசிய பாதுகாப்பு சட்டம். அதில் சிலரை கைது பண்ணாங்கன்னா அது பெரிய சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களும் அவர்களுடைய வரம்புகளுக்கு உட்பட்டு அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு அதுக்காக அவர்கள் ஒரு சட்டத்தை ஏற்றிக்கொள்ளலாம். அப்படி தமிழ்நாட்டில் பிரத்யேகமாக இயற்றப்பட்ட சட்டம் தான் தடுப்பு காவல் சட்டம். அது என்ன தடுப்பு காவல் சட்டம்? தடுப்பு காவல் சட்டம்ங்கிறது வார்த்தை வேணால் உங்களை சப்ஸ்கிரைபர்கள் கேட்குறப்ப அந்நியப்பட்ட வார்த்தையாக இருக்கலாம். அதை குண்டர் சட்டம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப அறமாக புரிஞ்சிடும். இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குண்டர் தடுப்பு சட்டத்தால் கைது செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதே போன்று குண்டர் தடுப்பு சட்டம் தமிழகத்தில் முதலாக அமல்படுத்தப்பட்டதே கள்ளச்சாராய ஒழிப்புக்காக தான். 1982 ஆண்டில் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் முதல்ல குண்டர் தடுப்பு சட்டம் அமல்படுத்தப்பட்டுச்சு. அந்த குண்டர் தடுப்பு சட்டம் கொண்டு வந்ததனுடைய நோக்கமே கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது 5-6 காரணங்களுக்காக குண்டர் சட்டத்தில் ஒருவரை கைது செய்யலாம். காலப்போக்கில் அது 2000 பிற்பகுதிகளுக்கு மேலே தான் அதில் திருட்டு விசிடியை சேர்த்தாங்க. ஏன்னா சினிமா துறையை பாதுகாக்க வேண்டுங்கிறதுக்காக திருட்டு விசிடி தயாரிக்கிறது இந்த மாதிரியான குற்றம் அப்படின்னு சொல்லி குண்டாஸ் ஆக்ட் அதுக்கு கொண்டு வந்தாங்க. மணல் திருட்டில் ஈடுபடுறதுக்கு குண்டாஸ் ஆக்ட் கீழே கொண்டு வந்தாங்க. இது எல்லாத்துக்கும் அடித்தளமாக அமைந்தது கள்ளச்சாராயத்தை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 1982 தமிழ்நாட்டில் குண்டர் தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. சரி, இப்போ இந்த குண்டர் தடுப்பு சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய எத்தனை நபர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டிருக்கு. இன்னொன்று, கள்ளக்குறிச்சி சம்பவத்தை இன்றைக்கி நம்ம இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அங்கே எப்படி கள்ளச்சாராயம் தயாரிக்கிறாங்க அரசினுடைய கவனத்துக்கு தெரியாதா, காவல்துறைக்கு தெரியாதான்னா முழுக்க 100% உள்ளூர் காவலர்களுக்கு தெரிந்துதான் இது நடந்திருக்கிறது என்பது தான் இதில் ஒரு துயர் மிகுந்த வலி நிறைந்த சம்பவம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டியிருக்கு. அது எப்படி தெரிஞ்சு பண்ணுவாங்கங்க, அப்படி பண்ண முடியுமா அப்படின்னா, ஒரு மிக முக்கியமான ஒரு மலை இருக்குது. எப்படி கன்னியாகுமரியில் தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலை கேரளத்தை நோக்கி போகுதோ அது ஒன்று சேலம் மாவட்டத்தையும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் செல்லக்கூடியது கிழக்கு தொடர்ச்சி மலை. அந்த கிழக்கு தொடர்ச்சி மலையில் மிக முக்கியமான மலைத்தொடர்களில் ஒன்று கல்வராயன் மலை. அது சேலம் மக்களை பொறுத்த வரைக்கும் கல்ராயன் மலை அப்படிங்கிறாங்க, கள்ளக்குறிச்சி மக்களை பொறுத்த வரைக்கும் கல்வராயன் மலை அப்படிங்கிறாங்க. ஒரு வா மட்டும் இடையில சேர்த்துக்கிறாங்க. அந்த கல்வராயன் மலையால் அந்த மாவட்டங்களில் மழை வளம் எவ்வளவு இருக்கோ இல்லையோ மிக முக்கியமான ஒரு ஆபத்து இருக்குது. அந்த ஆபத்து தான் அந்த கல்வராயன் மலையை சுற்றிலும் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுறது. ஆயிரக்கணக்கான பேர், நூற்றுக்கணக்கான பேர் அங்கே குழுக்களாக சேர்ந்துக்கிட்டு பேரலா கள்ளச்சாராயம் காய்ச்சறது இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை, கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலா அந்த மலையினுடைய மாண்பையே குறைக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து அங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டே வருது. ஒன்றுமே இல்லை, பார்த்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர்கள் நீங்கள் கூகுளில் போய் என்னுடைய இந்த பேச்சை முடிஞ்சோன்னு கூட தேடி பார்க்கலாம். கல்வராயன் மலையில் எத்தனை பேரல்ல சாராய ஊரல் அழிப்பை அழிச்சிருக்காங்க, கள்ளச்சாராயத்தை அழிச்சிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தரவுகள் வரும். அப்போ இவ்வளோ தரவுகள் வருது இல்லை, அரசு நடவடிக்கை எடுத்திருக்குல்ல அப்படின்னா, நான் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி கிட்ட நான் பேசுகிறப்ப ரொம்ப ஆதங்கத்தோடு அவர் சொல்கிறார், சார் அதாவது நடவடிக்கை எடுப்பாங்க சார் போலீஸ் டிபார்ட்மெண்ட். எப்போ எடுப்பாங்க தெரியுமா? எப்போ எடுப்பாங்க சார்? திடீர்னு எஸ்பி கிட்ட இருந்து ஒரு உத்தரவு வரும், இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம கள்ளச்சாராய ஒழிப்பில் ஈடுபட போகிறோம், அதனால் இத்தனை பேரலை நீங்கள் கைப்பற்றுங்க, அவ்வளோ பேரையும் குண்டாஸில் போடுங்கன்னு ஒரு உத்தரவு வர உடனே ஒரு 10-15 பேர் முடிச்சுட்டு வருவாங்க, அரெஸ்ட் காட்டுவாங்க, நாங்கள் அவங்கள இது பண்ணுவோம், ஜெயிலில் தள்ளுவோம், அதில் சிலர் மீது குண்டாஸ் பாய்ச்சுவாங்க. ஆனால் இன்னும் ஒரு அபத்தம் இருக்குது அதுக்குள்ளே. மாதத்திற்கு இப்பொழுது கூட நீங்கள் அந்த கிரைம் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்வது எங்கெல்லாம் இருக்குன்னா, கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய நீதிமன்ற ரிப்போர்ட்டில் இருக்கலாம், விருத்தாச்சலம் நீதிமன்ற ரிப்போர்ட்டில் இருக்கலாம், விழுப்புரம் பகுதிகளில் இருக்கலாம், மாதத்திற்கு 15 பேர் மீதாவது எஃப்ஐஆர் போடப்படுகிறது. யாரெல்லாம் கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க அவர்கள் மீது போடப்படுகிறது. ஆனால் அவர்கள் எல்லாம் ஒரு 7 நாட்களில் ஜாமீனில் விடுவிக்கக்கூடிய அளவிற்கான குற்றங்களாக புனையப்படுகிறது. இந்த குண்டர் சட்டம் முழுமையாக பயன்படுத்தப்பட்டால், உண்மையிலே அதனுடைய பாய்ச்சல் நிகழ்த்தப்பட்டால், இந்த வழக்குகளிலிருந்து அவர்களால் தப்ப முடியாது, ஓரளவு கட்டுக்குள்ளே வரும். அப்படின்னா நிறுத்திடுவாங்களா அப்படின்னா, இப்போ இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் மீது 12 வழக்கு இருக்குது. அந்த 12 கேஸுமே அவர் கள்ளச்சாராயம் காய்ச்சின வழக்கு. அவர் தான் இதில் மெயின் அக்யூஸ்ட், அவர் தான் சப்ளை பண்ணார், எல்லா வீடுகளுக்கும் போய் எல்லா ஏரியாலையும் சப்ளை பண்ணவர். அந்த கோவிந்தராஜ் மீது 12 வழக்கு இருக்குது. அவரே குண்டர் சட்டத்தில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு வெளியில் வந்தவர். ஒரு முறை குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு வெளியில் வந்தார். வெளியில் வந்தவர் மகாத்மா காந்தியாக மாறிவிடப் போவதில்லை, பண்டித ஜவஹர்லால் நேருவாக மாறிவிடப் போவதில்லை. அவரை காவல்துறையினர் கண்காணிக்க வேண்டும். அவர் என்ன செய்கிறார், அவனுடைய போக்கு என்ன இருக்குது, அவன் என்ன செய்கிறான், என்ன வர்றாங்கிறத
குழும்பிலும் குறைவிலும் குறைவான அளவில் கண்காணித்திருந்தாலே கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் அதிகமான பேருடைய உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம். இதை விட மிக மிக அபத்தமாக இந்த விஷயத்தில் நாம் கண்டிக்க வேண்டிய ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருந்தவர். அவற்றை முதல்ல இந்த சம்பவத்தில் திருப்புமுனை சம்பவமே அங்கே தான் நிகழுது. அரசின் மீது இவ்வளவு தூரம் விமர்சனங்கள் எழுந்ததற்கு காரணமாக அமைந்ததும் அந்த ஆட்சியருடைய ஒரு பேட்டி தான். அப்படி என்ன பேட்டி கொடுத்தாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். முதல்ல இந்த கள்ளச்சாராயத்திற்கு கள்ளக்குறிச்சியில் முதல் பலியானவர், அந்த 2 நாட்களாக நடைபெறக்கூடிய அந்த சம்பவத்தில் முதல் பலியானவர் சுரேஷ் அப்படிங்கக்கூடியவர். அந்த சுரேஷ் நல்ல நீட்டாக கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு வீட்டில் போய் இருக்கிறார். முதல்ல அவருக்கு ஒரு 12 மணி நேரம் எதுவும் செய்யலை. நல்ல மப்பும் மந்தாரமாக இருக்க அவருடைய உடல்நிலை. அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக குடி போதையில் உலரக்கூடிய நிலையிலாம் அவர் இருக்கார். அவரும் அவருடைய நெருங்கிய உறவினர் பிரவீன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் சேர்ந்து இந்த மதுவை அருந்தி இருக்கிறார்கள், கள்ளச்சாராயத்தை அருந்தி இருக்கிறார்கள். இப்பொழுது அரசே அதை விசச்சாராயம் என்று சொல்கிறார்கள். அந்த விசச்சாராயம் என்று அவர்கள் அறிந்து குடித்தவர்கள் இல்லை, கள்ளச்சாராயம் அப்படின்னு நம்பி குடித்தவங்க. திடீர்னு சுரேஷ் அலறாரு. வீட்டில் இருக்கிறவர் எனக்கு கால் வலிக்குது, எனக்கு கை வலிக்குது அப்படின்னு அலறாரு. எனக்கு கையெல்லாம் வலிக்குதுன்னு அலறாரு. உடனே அவருடைய மனைவி பானு, அந்த பானு தான் இந்த விவகாரத்தை வெளிக்கொணர்ந்து வந்த ஒரு பெண். அந்த பானு உடனே ஓடி வந்து பார்க்குறாங்க. அவருக்கு கையெல்லாம் வீங்கி இருக்கு, காலெல்லாம் வீங்கி இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே கையும் காலும் மரத்து போச்சு, அசைய மாட்டுது, மரக்கட்ட மாதிரி இருக்காரு சுரேஷ். அப்போ கையும் காலையும் பிடிச்சி அழுகிறார். என்னால் இயக்க முடியலை, என்னால் அசைய முடியலை அப்படின்னு அழுகிறார். அடுத்த ஒரு 3-5 நிமிடங்கள் தான் தாமதமாகுது. வயிற்றை பிடிச்சிட்டு சுருள்றாரு. எனக்கு வயிறு வலிக்குது. நான் உடனே ஆஸ்பத்திரி கூட்டு போகிறாங்க. வயிறு உப்பிக்குது, அதாவது பெருசாகிறது, உப்பிசம் அப்படின்னு சொன்ன மாதிரி வயிறு பெரிதாக மாறிவிடுது. உடனே அவருடைய மனைவி பானுக்கு கண்டுபிடிச்சாங்க, இவர் குடிச்சது கள்ளச்சாராயத்தில் தான் ஏதோ பிரச்சனை. வெளி உலகத்திற்கு அவர் தான் முதல்ல இதை வெளிக்கொண்டு வராங்க. கொண்டு சொல்கிறாங்க இப்படி கள்ளச்சாராயம் அதனால பலின். அப்போ ஆட்சியராக இருந்தவர், கள்ளக்குறிச்சியினுடைய ஆட்சியர் இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறார். அவர் உடனடியாக இல்லை, அப்படி எந்த சம்பவமும் நடக்கலை, கள்ளச்சாராயம் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த ஒரு பேட்டி தவிர்த்திருக்கப்பட வேண்டியது. ஏன்னா அதை நான் சொல்லலை, சுரேஷ் அவர்களுடைய மனைவி பானு அதை பல இடங்களில் பத்திரிகைகளில் ஊடகவியலாளர்கள்ட்ட சொல்லிக்கிட்டே வர்றாங்க. ஒருவேளை ஆட்சியர் அப்படி ஒரு பேட்டி கொடுக்காம இருந்திருந்தா யாரெல்லாம் கள்ளச்சாராயம் வாங்கி வச்சிருக்கானோ அவன்லாம் ஐயோ நம்மளும் செத்து போவோமான்னு பயந்து குடிக்காமலாவது இருந்திருப்பான். இது நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாயிருச்சு அப்படிங்கக்கூடிய வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அதனுடைய விளைவாகத்தான் ஆட்சியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. எஸ்பியை டிரான்ஸ்ஃபர் பண்ணது மட்டும் இல்லாமல் எஸ்பியை மொத்தத்திலே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆட்சியரை தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. மதுவிலக்கு பிரிவில் இருந்த மொத்த காவலர்களையும் கூண்டோட பணியிடை நீக்கம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இறந்து போனவர்களுடைய குடும்பத்துக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணமாக அறிவித்திருக்கிறார் ஒவ்வொரு உயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை, பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் ரூபாய் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஜக சார்பிலே கொடுப்போம்னு இருக்காரு. யாருக்கெல்லாம் அதில் வீடு இல்லையோ அவர்கள் அத்தனை பேருக்குமே பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழே நாங்கள் வீடு கட்டுறதுக்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இதில் கொஞ்சம் மாற்றி யோசித்து ஒரு மிக முக்கியமான நல்ல அப்டேட் பண்ணியிருக்காரு. அதாவது யாரெல்லாம் அதில் குழந்தைகள் தனித்து விடப்பட்டிருக்காங்களோ, அப்பாவும் அம்மாவும் இறந்து குழந்தைகள் தனித்து விடப்பட்டிருக்கவங்களுக்கு அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அவர்களுக்கான கல்வி செலவுக்காக மாதம் 5000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு இருக்காரு. அப்படி யாராவது குடும்பங்கள் இருக்கான்னா அப்படி ஒரு குடும்பத்தையும் நம்மளால அடையாளப்படுத்த முடிஞ்சு. அதுதான் வடிவுக்கரசியினுடைய குடும்பம். வடிவுக்கரசி சுரேஷ் தம்பதியினருக்கு 3 பிள்ளைகள். 3 பேர்ல மூத்த பொண்ணு 11ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, இளையது 10 படிக்கிறாங்க, அடுத்தவர் 8 படிக்கிறார். கணவனும் மனைவியுமே இறந்து போயிட்டாங்க. 2 பேருமே கூலி தொழிலாளர்கள், உடல் உழைப்பு தொழிலாளர்கள். 2 பேருமே கள்ளச்சாராயம் குடித்து இறந்துட்டாங்க. 3 பிள்ளைகள் இன்றைக்கு நிர்கதியாக இருக்காங்க. இதெல்லாம் எப்படி தீர்வு காண்பது? அரசிடம் நாம் வைக்கக்கூடிய தீர்வு வழிமுறைகள் தான் என்ன? அந்த கல்வராயன் மலையில் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தணும். கல்வராயன் மலையை முழுக்க கண்காணித்து அங்கே தான் கள்ளச்சாராயம் தயாரிக்கப்படுகிறது, அங்கு தயாராகக்கூடிய கள்ளச்சாராயங்கள் தான் இங்கே வருகிறது, சமவெளி பகுதிக்கு வருகிறது. அது ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு தெருவுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல நிகழ்ந்தா கூட நம்ம எங்கேயோ நடந்துச்சுன்றலாம். கள்ளக்குறிச்சியில் அந்த 100 மீட்டர் சுற்றளவில் காவல் நிலையம் இருக்குது, தாசில்தார் ஆஃபீஸ் இருக்குது, கோர்ட் இருக்குது. இவைகளுக்கு மத்தியில் இந்த கடை விரிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப அபத்தமானதாக தான் அதை நம்ம பார்க்கணும். பொதுவாக அந்த கள்ளச்சாராயம் எப்போ விஷமாகுது அப்படிங்கக்கூடிய விஷயத்துக்குள்ளே நம்ம அடுத்ததாக போகலாம். என்னென்னா, பொதுவாக நீங்கள் டாஸ்மாக் கடைகளில் இருக்கக்கூடிய மது வகைகளில் எத்தனால் அப்படிங்கக்கூடிய ஒரு வேதிப்பொருளை கலக்கிறாங்க. அந்த எத்தனால் அப்படியே உடலுக்கு ரியாக்ட் ஆகாது, அதுதான் மதுபானத்துக்கு பயன்படுத்தக்கூடியது. ஆனால் கள்ளச்சாராயம் காய்ச்சறவர்கள் மெத்தனால் அப்படின்னு சொல்லக்கூடியதை பயன்படுத்துகிறாங்க, அந்த வேதிப்பொருளை பயன்படுத்துகிறாங்க. அந்த மெத்தனால் வேதிப்பொருளை குறிப்பிட்ட அளவில் அதை வடிகட்டி பக்குவப்படுத்தாத பட்சத்தில்
அந்த மெத்தனால் விஷத்தன்மை கொண்டதாக மாறிடும் அப்படின்னு மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. மெத்தனால் இவர்களுக்கு எப்படி கிடைக்குது? நமக்கு அதுக்கு ஒரு உதாரணம் மரக்காணம் சம்பவம். மரக்காணம் சம்பவத்தில் ஒரு தனியார் தொழிற்சாலையிலிருந்து தான் மெத்தனால் வந்தது உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. இப்போ மெத்தனால் இவர்களுக்கு எப்படி மெத்தனால் கும்பலுக்கும் இவர்களுக்கும் தொடர்பு வருதுன்னா, சில ஆலைகள் இருக்குது. அந்த ஆலைகள் வேதிப்பொருட்களுக்கு பயன்பாட்டுக்காக மெத்தனால் அவங்க வாங்குறாங்க. மெத்தனால் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. இப்போ நான் போய் எங்கேயும் போய் ஒரு 2 லிட்டர் மெத்தனால் தாங்க அப்படின்னு வாங்கிட முடியாது. நீங்கள் போய் வாங்கிட முடியாது. மெத்தனாலை பயன்படுத்துவதற்கான நிறுவனங்கள், என் தொழிற்சாலையில் இந்த பயன்பாட்டுக்காக நான் மெத்தனாலை பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறத நம்ம ஆதாரப்பூர்வமாக நிறுவனம். அப்படி நிறுவக்கூடிய பட்சத்தில் தான் நமக்கு மெத்தனால் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கின மெத்தனாலை எவ்வளோ பயன்படுத்தியிருக்கோம், எவ்வளவு இருப்பு இருக்குது, இன்னும் எவ்வளோ தேவை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டேட்டா நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதெல்லாம் துறை ரீதியான அந்த வேதியியல் வல்லுநர்கள் ஆய்வு செய்த பின்பு தான் நமக்கு மெத்தனால் தருவாங்க. அப்படியெல்லாம் வாங்கக்கூடிய மெத்தனாலை நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வருவாயை விட கள்ளச்சாராயம் காய்ச்சலுக்கு தள்ளி விட்டுட்டோம்னா அதை விட கூட வருவாய் கிடைக்குது அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில் சில பேர் அந்த மெத்தனாலை வித்துடுறாங்க. அந்த மெத்தனாலை வாங்கக்கூடியவங்க மிதமிஞ்சிய போதை, நீ டாஸ்மாக் கடையில் இருக்கக்கூடிய போதையை விட கூடுதல் போதையை குறைவான விலைக்கு கொடுக்கணும். அப்போ மெத்தனாலை நம்ம உள்ளே சேர்க்குறப்ப நீண்ட நேரம் போதை இருக்கும். ஆனால் அந்த மெத்தனால் ப்ராசஸில் ஏற்படக்கூடிய தவறுகளால் அது உயிருக்கே உலை வைத்து விடும் அப்படிங்கிறது தான் மருத்துவ தரப்புலேருந்து தொடர்ந்து சொல்லக்கூடிய எச்சரிக்கையாக இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை ஒரு நபர் குடிக்கிற பொழுது அவருடைய உடலுக்குள் போய் அது ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். முதல்ல 12 மணி நேரம் வரைக்கும் அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, எல்லாமே இயல்பாக இருப்பது போல் தோன்றினாலும் கூட அதற்கு பின்பு அது உணவு மண்டலத்தையும் நரம்பு மண்டலத்தையும் சிதைச்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நரம்பு மண்டலத்தை பொறுத்தவரை மூளைக்கு போகக்கூடிய செல்களை வரை அது பாதித்து அந்த செல்லை அழிச்சிரும். உணவு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக இருமல் இருக்கும், ஒரு மாதிரியான குமட்டல் வாந்தியெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வாந்தியினுடைய விளைவாக அந்த வாந்தி அப்படியே நுரைபொங்கிய வாந்தியாக வரும். அந்த நுரைபொங்கிய வாந்தி போய் நுரையீரல்ங்கிறது என்னதுங்க, ஒரு காற்றுப்பை அப்படிங்கிறோம். அந்த பையை அது நிறைத்து விடும். அப்போ மூச்சு முட்டிவிடும். மூச்சு முட்டுறதுனால தொடர்ந்து உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. ஸோ இதையெல்லாம் மனதில் வைத்து தான் அரசு இன்னமும் தீவிரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். களப்பணியை தீவிரப்படுத்த வேண்டும். குண்டர் சட்டம் மேலும் மேலும் பாய்ச்சப்பட வேண்டும். குண்டர் சட்டத்தில் இருந்து வெளியே வருபவர்கள் என்ன ஆகிறார்கள் என்பதை கண்காணிக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் இந்த கள்ளச்சாராய கும்பலை முற்றிலுமாக ஒழிக்க முடியும். விலை மதிக்க முடியாத உயிர்களை மதிக்கக்கூடிய அரசாக மு.க.ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தன்னுடைய நற்பெயரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் கள்ளச்சாராயத்திற்கு எதிராக கடுமையான சாட்டையை அவர் இன்னமும் சுழற்ற வேண்டும் என்று சொல்லி நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.